Hi guys, and welcome back to my YouTube channel. And இன்னைக்கு என்னன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அன்றைக்கி இங்கே ஸ்கூலில் வந்து ஐயப்ப பூஜை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மணி வந்து 11 மணி கிட்ட ஆகிட்ருக்கோம். ஸோ லேட் ஆகிட்டேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். அண்ட் போகும்போது பேசுகிறேன். ஸோ கைஸ் கிளம்பிட்டேன் நான். ஸோ ஸ்கூலில் வந்து இப்போ யாருமே வரல. நான் வர்ஷினிக்கிட்ட வந்து நான் கால் பண்ணேன். ஸோ இன்னும் யாருமே வரல, அவள் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவள் சொன்னான். அண்ட் வந்து அவங்க எங்கள் அப்பாவை பார்த்துருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஸ்னாப் எடுத்து அனுப்புகிறாங்க. ஆமாம் அங்கே தான் வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கிளம்பிட்டேன். இப்போ யாருமே வரல அங்கே. ஸோ போய் கொஞ்சம் அவ கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு பார்க்கலாம். வர வர இன்றைக்கி தான் நீங்கள் என்னோட வந்து ரியல் வ்ளாகை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ என் சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், என் கிளாஸ்மேட்ஸ், மை ஹோமிஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ எல்லாருக்கூடையும் நான் எல்லாரையுமே நான் காட்டுறேன். எல்லாருமே வ்ளாகில் வர்றதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க கி நான் வரல அப்படி இப்படின்னு. எல்லாருமே வருவாங்க. ஸோ நான் எல்லாரையுமே காமிக்கிறேன். அண்ட் நான் என்னோடய ஹோமிஸ் எல்லாருமே வருவாங்க இன்றைக்கி. அதுதான் எனக்கு ஜாலியாக இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி லீவே போட்டேன். எல்லாருமே வருவாங்க. ஒருத்தங்க 2 பேர் இல்லை, நாங்கள் 5 பேர்னால் 5 பேருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, நான் கிளம்பிட்டேன். அண்டு ஸ்கூலுக்கு தான் போகிறேன். ஸோ ஸ்கூலில் பற்றி வந்து அன்றைக்கும் நான் பேசினேன். ஸோ அதுவும் ஒரு விஷயம் தான். அண்ட் வந்து ஸ்கூல் வந்து எனக்கு நிறைய மெமரிஸை கொடுத்துருக்கு சொல்ல போனால். அண்டு இந்த மெமரிஸ் எல்லாமே பார்க்கலாம், பேசலாம். ஸோ கைஸ் இன்ட்ரடியூஷன் வந்துட்டேன். 3 நிமிஷம் ஆகும் வண்டி வர்றதுக்கு. பார்க்கலாம் யாரும் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இங்கே அவ்வளோ சுத்தமாக இருக்குது. மைக் வாங்க மறந்துடுறேன், வந்துச்சு. போகலாம். ஸோ கைஸ் இறங்கிட்டேன். இறங்கி இந்த இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஏன்னா வர்ஷினி வீட்டுக்கு போகும்போது நான் இந்த சைடில் தான் போனேன். ஸோ அதே ரூட்டில் இருந்தால் நான் இப்போயும் போக போகிறேன். ஏன்னா அந்த ரூட் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஸோ இந்த இந்த லைனில் வந்து கீழே மட்டும் ஆளுங்க இருப்பாங்க, மேலே ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸ்கூலுக்கு போகிறது, வர்ஷினி வீட்டுக்கு போகிறது, இந்த 2 தவிர ஜனக்பூரில் வேறு எங்கேயும் நான் போனதே இல்லை. சரியா? யூனிட் 1க்கு போயிருக்கேன். அது ஸ்கூல் படிக்கும் போது நான் போனேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்கூலுக்கு வந்து இந்த சைடு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இங்கேருந்தே 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து மெயின் ரோட்லேருந்து போய் அதுக்கப்புறம் ஒரு பார்க் வரும், அது பேர் அத்தாரிட்டி. அதுக்குள்ளாரது போகிறது. இல்லைன்னா இங்கே பின்னாடி சைடு இருந்து ஒரு அதோட கேட் வரும். ஸோ அங்கேருந்து போகிறது. 1 நிமிஷம் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு 2 வழி இருக்குது. ஸோ நான் வந்து செகண்ட் வழி தான் நான் சூஸ் பண்ணுவேன். அது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் கண்டுபிடிச்சேன். அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயுமே வெளியே போகாமல் பார்க்குள்ளாருந்து போயிடலாம். ஸோ அதனால் ஸோ ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆக போகிறேன். ஸோ நான் வந்துட்டேன். வர்ஷினியும் அங்கே இருக்கா. ஸோ மோனான்னு ஒரு பொண்ணு இருக்கா, நக்ஷத்ரா, ராதிகா. ஸோ நக்ஷத்ராவும் ராதிகாவும் ஒன்றா தான் வருவாங்க. ஆனால் நக்ஷத்ரா வீட்டில் வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ராதிகாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளும் இன்னும் கிளம்பலை. அண்டு மோனாவோடது வந்து நான் இன்னும் அவளுக்கு வந்து நான் கால் மெசேஜ் எதுவுமே நான் பண்ணல அவளுக்கு. ஸோ வர்ஷினி தான் சொன்னாக்கி அவளும் வரா அப்படின்னு. ஸோ அவள் வந்தால் ஓகே தான். ஏன்னா அவள் வந்து ஜாஸ்தியாக வந்து அவள் வெளியிலலாம் எங்கேயுமே வரமாட்டாள். 1 நிமிஷம் அது வந்து நான் பிரைட்னஸ் நான் வந்து ஜாஸ்தியாக பண்ணேன். ஏன்னா எனக்கே தெரியல நான் எங்கே நான் பார்த்துட்ருக்கேன், என்ன நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வர்ஷினிக்கு வந்து கால் பண்ணி சொல்லியாச்சு பார்க்க வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து என் மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் லைட்டாக தான் நான் மேக்கப் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ்
மூச்சு வாங்குது பேசிகிட்டே நடக்கும்போது. அண்ட் இது வந்து நான் சரோஜினிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். 6 செயின் வாங்கிட்டு வந்தேன் நான் சரோஜினிலேருந்து. இது வந்து என் தங்கச்சி கொடுத்தேன் என் பர்த்டேக்கு. ஆமாம், இந்த பர்த்டேக்கு இல்லை, ஆமாம். அந்த பேச்செல்லாம் விடுங்க, நான் எது பேசிகிட்டு இருந்தேனோ அதெல்லாம் நான் எடிட்டில் எடுத்துருவேன். ஸோ நான் வந்து இப்போ நான் வந்துட்டேன். என்னோடய உயிர், என்னோட எல்லாமே அவன் முன்னாடி இருக்கா. என்ன சொல்கிறது, எங்கே காணாம போட்டா? நாங்கள் வரேன், வந்துட்டுருக்கா. நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இவ தான். இல்லைங்க, முன்னாடி போய் காமிக்கிறேன். ஹாய் ஜி, ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர் நியூ vlog. எஸ், நாங்கள் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். இவன் இனிமேல் தான் வருவா கைஸ். எஸ், போகலாம். ஃபில்டர் போனால கற்பா தெரிய வேண்டிய. பரவாயில்ல, அழகாக இருக்கேன் நீ. நான் எப்பவுமே அழகு தான். ஆமாம், நான் பேச நான் சொல்லியிருக்கேன் நான் உன்னை, நீ அழகு இல்லைன்னு. நீயும் அழகு தான், இன்னைக்கு அழகும் இருக்கு. தேங்க்யூ. சரி வாங்க போகலாம். கோயிலுக்கு போயிடலாம் கைஸ். கோயிலுக்கு வெண்பொங்கல் சாப்பிட்டு இருந்துருக்கலாம். பரவாயில்ல, எங்கள் அப்பா இருந்தாங்க. எங்கள் அப்பா தானே செய்கிறாங்க, வீட்டில் பண்ணி கொடுன்னு சொல்லியிருப்பேன். சரி ஓகே கைஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்த vlogல சந்திக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்கலாம். இவன் லூஸ், அடுத்த vlogல சந்திக்கலாமா? சரி ஸ்கூலுக்கு போயிட்டு போட்டோ எடுக்கிறேன். நாங்கள் போட்டோ சரி ஓகே, பை பை. ஸ்கூலுக்கு வந்துட்டோம். அங்கே ஸ்கூல் இருக்கா, இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. சரியா, அந்த சைடு பஸ் ஸ்டாப்பு. பின்னாடி வந்து நாங்கள் என்னென்னா, இங்கே ஃபுல்லாக நாங்கள் பேரில் எழுதி வச்சுருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது, நக்ஷத்ரா அண்ட் பவித்ரா வச்சு பிரியா மட்டும் தான் எழுதியிருக்கு. இவளோட பேரும் என்னோட பேரும் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த போர்டில் வேறெல்லாம் நிறைய பேர் எழுதிருக்கீங்க பாருங்கள். சௌரவ் பால் எங்கள் கிளாஸ் பையன்தான். இங்கே பாருங்க, சித்ரா எங்கள் கிளாஸ் பொண்ணு தான். ஆர்ட்ஸ் 12th போட்டிருக்கீங்க. இங்கே நிறைய பேர் எழுதிருக்கு. இங்கே வந்து நிறைய பேர் எழுதிருக்கு. இங்கே எழுதிருக்கு லோகேஷ், அர்ஜுன், ராஜு, கலை. இதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அர்ஜுன், கலை இவங்கெல்லாம் தெரியும். இந்த vlog நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஸ்கூலில் இருக்கோம். நாங்கள் வந்து என்னோட ஸ்கூலில் இருக்கோம். டிடிஎஸ் ஸ்கூல், ஜனக்புரி. ஐயோ, பேக் ஆகாது ஜி, பேக் ஆகாது. இந்த ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூலு. இங்கே தான் நாங்கள் பங்கர் ஸ்டூல் நிற்போம். இங்கே தான், இதுதான் எங்களோட கிளாஸ் 12th. இங்கே தான் நல்லா இங்கே தான் நிறையா வைப் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸ் ரூமில். இங்கே தான் பத்மாவதி மேமும் எங்களுக்கு அடி நடித்தாங்க. எங்களை போட்டு அசிங்கமாக கேட்பா, என்ன நாக்கு பிடுங்கிட்டு சாவுற மாதிரி கேட்பாங்க. நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் பண்ணாமல் இருக்கோம், ஆனால் இந்த கேங்க தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களையே மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நாங்கள் தான் எங்களுக்கு. சரிங்களா, அப்புறம் வந்து இங்கே தான் நிற்போம். இங்கே தான் நின்று ஊர் ஃபுல்லாக காசிப் பேசுவோம், கதை அடிப்போம், எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம், இங்கே நின்று பேசுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லையா, ஆனால் நாங்கள் தெரிய மாட்டோம். அதனால் இங்கே நின்று நல்லா கதை அடிப்போம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் ஹவுஸ் இருக்குது தெரியுதா, இந்த ரெட் ஹவுஸ் வந்து பிளடி மேரியோட வீடு. பிளடி மேரி என்ன சொல்லுவாங்க என்னது பிளடி மேரி கம் வித் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளடி மேரி கம் வித் மீ அப்படின்னு சொன்னோம்னா நைட்டு வந்து பிளடி மேரி நம்ம கனவுல வருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்த இடத்துக்கு. இப்படி பண்ணியே எல்லாரும் கிழிச்சிட்டோம் நாங்கள். ஓகே, என்னன்னா இதில் வந்து நிறைய பசங்க வந்து செத்துருக்காங்க, செத்துருக்காங்க, டார்ச்சர் பண்ணி செத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலில் நினச்சி பாருங்க, நாங்களே எப்படி நாங்கள் படித்து நாங்களே வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பிடி பீரியட் இருக்குமா, அப்போதான் அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடம் இருக்குல்ல, அந்த செவுத்துக்கிட்ட. ஏன்னா அங்கே வந்து பக்கத்து ஸ்கூல் இருக்குது, அது வந்து சர்வோதயா ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களாம் எங்களை கூப்பிட்டு வம்பிழுப்பாங்களா, அதனால வந்து அங்கேயே போவோம். அங்கேயே போய் சீன் போட்டிருப்போமா. அவங்க அழகிகளா அப்படி இப்படின்லாம் ஹிந்தியில் சொல்லி எங்களை கூப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அவங்கள கண்டுக்காத மாதிரி ஆக்டிங் தான் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு வந்து பிடிக்கும் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா, அதனாலேயே அங்கே போவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ அப்படி பாராட்டுறாங்களோ அந்தளவுக்கு அசிங்கமாக பேசுவாங்க. அவங்க அசிங்கமாக பேசுறதுனால நாங்களும் அசிங்கமாக பேசி அவங்கள கலாய்ச்சிருவோம். அதுக்கப்புறம் வா ஏண்டி இப்படி சிரிக்கிற,
அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு இந்த ஜூலாலாம் இருக்குல்ல, இதில் வந்து குட்டி குழந்தைங்க தான் விளையாடணும், குட்டி குழந்தைங்க தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பிடி மேம் வந்து எங்கள் பிடி மேம் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷம் இந்த vlog வந்து இன்னும் நான் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. இப்போ தான் எங்கள் ஸ்கூலை வந்து சுற்றி காமிப்பா. ஸோ என்ஜாய். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பிடி மேம் இருக்காங்களே, அவங்க வந்து இங்கே போயிட்டாங்க உண்மையாகவே. ஸோ யா கைஸ், மேரி ஃப்ரெண்ட் நான் ஏன் தமிழ் ஹிந்தியில் பேசுன்னு தெரியல. ஸோ யா கைஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒன்று நான் காமிக்கிறேன். திஸ் இஸ் மை டார்லிங் ராதிகா. இவ இப்போ ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு படிச்சுட்ருக்கா, கேபின் குரூப். அதனால இப்போ 0 சைஸ் ஆகுறாங்களா மேடம். இங்கே பாருங்க, இவனா மோனா. இங்க நக்ஷத்ரா, எங்க நக்ஷத்ரா? இவன் வீட்டில் தான் விட மாட்டாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாமே எங்களோட ஸ்கிரிபிள் டேல வந்து நாங்கள் 5 பேருமே ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 1 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ எல்லாருமே மீட் பண்ணுறோம். மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் 5 ஆளில் வந்து ஒருத்தங்க வர மாட்டாங்க, 2 பேர் வர மாட்டாங்க, 3 பேர் வருவாங்க, ஒருத்தங்க வர மாட்டாங்க அப்படி. ஆனால் இன்னைக்கு என்னோட ஃபுல் கேங்கே வந்துருக்கு. எஸ் கைஸ், இப்போ வந்து எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசி தெரிஞ்சு கோவிலில் உட்காந்துருக்கோம். இப்போ எல்லாமே உட்காந்துருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து சாப்பிட போகலாம். இப்போ எல்லாரும் மூஞ்சி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஆனால் இதுதான் நேச்சுரல். சரி, எதுக்குன்னா யாருமே இங்கே மேக்கப் பண்ணல. சாரி, ஆமாம், யாருமே இங்கே வந்து மேக்கப் பண்ணல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்போ லைன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்னதானதுக்கப்புறம் சாப்பிட போகலாம். அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் போகலாம். வெளியே போவோமா? போகலாம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து லைனில் நின்றுட்டுருக்கோம், ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். அண்டிலாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இது வர்ஷினியோட மம்மி. இவங்களாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் தான் நின்றுட்டுருக்கோம் லைனில். காஃபி குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு காஃபி குடிக்கிறா. நான்லாம் எதுவுமே குடிக்கல, காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. இவ்வளவும் போய் சொல்லாத. இப்போதான் பாயாசம் குடித்தேன். இப்போதான் நான் கொண்டு வந்த பாயாசம் மறந்துட்டேன். சரியா? ஸோ சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க, ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கோங்க. குளிருது, காற்று வீசுதான், ரொம்ப குளிருது. எல்லாருமே இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டு வந்திருக்கோம். இவன் ஒன்றுமே போடல, உள்ளார மட்டும் தான் போட்டிருக்கா. ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கோட நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு நல்லாவே போகல. ஏன் எங்கள் கூட இருந்தது உனக்கு நல்லா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அது மட்டும் சொல்லு. ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. அதெல்லாம் விடு, ஜாலி. லிப்ஸ்டிக் லிப் பாம் மாட்டேங்க. நீ அழகாக தான் இருக்க. சரியா? கம்முன்னு இருக்கு. இது இன்னொரு அழகி. இன்னொரு அழகி. ओ भाई मेरा वाला पार्ट हटा दियो प्लीज. आप चुप रहिए. பசிக்குது, குளிருது, எல்லாமே பண்ணுது. எப்போ சாப்பாடு கிடைக்கும்னு மட்டும் தான் தெரியாது. சாப்பாடு சாப்பிடும் போது எங்கள் அப்பாவும் காமிக்கிறேன். எங்கள் அப்பா தான் பரிமாறுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். இப்போ வர்ஷினியோட இலையை மட்டும் நான் காமிக்கிறேன். அவள் எவ்வளோ வச்சிருக்கான்னு. இவ்வளோ இங்கே பாருங்க, எவ்வளோது வச்சிருக்கா இவ. ஆனால் நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்ட பாருங்க. இதில் நான் செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. பை.
ஸோ சாப்பிட்டு முடிச்சாட்டி என் கிளாஸ்மேட் போயிட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நான் என் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். பை. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும், என்ன சேலஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பை பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ராதிகா சே பை. இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? மனா சே பை. பாய். பாயாச பைத்தியம், பிறவி பைத்தியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இவ பாயாச பைத்தியம். ரெண்டு வச்சிருக்கா பார்த்தீங்களா? இல்லை எனக்கு வேணாம், என்னோட தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். காய் எல்லாம் பீலே தெரியல பச்சா. இன்னொரு பாயாச பிறவி. சலோ பாய் பாய்.